வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில அனைத்து தனியார் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நல சங்கம் சார்பில் தனியார் மருத்துவமனை ஒன்றின் இணைப்புடன் ஓட்டுநர் தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம், கண் பரிசோதனை மற்றும் இலவச கண் கண்ணாடி வழங்கும் முகாம் புதுச்சேரி புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் மதன் கலந்து கொண்டு ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அனைத்து தனியார் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சங்கத்தின் கௌரவ தலைவர் சுப்பிரமணியன் பிரசாத், தலைவர் கோவிந்தராஜ், துணைத் தலைவர் முருகன், சரவணன், பொதுச் செயலாளர் சக்திவேல், ஆலோசகர் சதீஷ்குமார், செயலாளர் வினோத் பாஸ்கரன், பொருளாளர் ரவி, துணை செயலாளர்கள் ரகு, சுந்தர்ராஜ், மதுரை வீரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்ததுடன் கண் பரிசோதனையும் மேற்கொண்டு இலவச கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. பலதரப்பட்ட மக்கள் இதில் பயணிக்கிறாங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் எப்படி படைப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கெல்லாம் நல்ல விதத்தில் நீங்கள் நல்லூராதான் அவங்க அதே பஸ்ஸில் போகணும்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா இது தனியார் பேருந்து அந்த தனியார் முதலாளிகளுக்கு நீங்கள் வேலை செய்யறப்ப அந்த வேலைக்கு நீங்கள் அவங்க ஊதியம் கொடுத்தாலும் அந்த ஊதியத்துக்கு அவங்க கடைசி நீங்கள் செய்து கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவையான சலுகை உங்கள்கிட்ட கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பஸ் போடலாம் நீங்கள் கவர்மெண்ட் எவ்வளோ பஸ் ஓடுது அதில் அநேக டிரைவர்களுக்கு அரசாங்கம் ஏதோ சம்பளம் கொடுக்குது, அதுக்கு நம்ம எவ்வளோ வேலை செய்யலாம். ஆனால் அதை கூட அவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் என்னுடைய. ஆனால் அதே நேரத்தில் இந்த தனியார் ஓட்டுநர்ன்றது ஒரு சிரமமான ஒரு முழுமையான கணக்கில் ஒரு பணி. அந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடியீர்கள். அதனால நீங்கள் அதே நேரத்தில் உங்கள் உடல்நலத்தை பற்றி சொல்லணும்னா இந்த ஓட்டுநர்களுக்கெல்லாம் கண் பார்வை மற்றும் உடல் நலம் முக்கியம். நீங்களும் செக் பண்ணி பார்த்தாக்கா யாராவது எவ்வளோ நீட் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். அது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதெல்லாம் ரத்தம் நடக்குது. ஆனால் அந்த ரத்தம் கொடுக்க போகிற உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ கொடுக்குற போகிறப்ப செக் பண்ணுறப்ப சாப்பாடே போய் கொடுக்குறாங்க அப்படின்ற இடத்துல நீங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் ரத்த தானம் கொடுக்குறதுக்கு நம்ம உடல் நிறைய நம்ம பரிசோதனை சொல்லி முதல்ல சாப்பிடுவோம். சாப்பாடு தான் அந்த சாப்பிட்டு அந்த உடல் நிமிடம் தான் ரத்தம் பட்டியாக போய் கொடுத்தா வாங்கிக்கணும். அதனால் இந்த விழிப்புணர்வுலாம் நீங்கள் ஏற்படுத்தி முதல்ல நீங்கள் பரிசோதித்து உங்களுக்குள்ளான உடல் தகுதியை நீங்கள் பெறணும். நீங்கள் நீரோடி நல்ல மாதிரியாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் ஒரு பலமாக இருந்து வருங்காலத்துக்கு நல்ல ஒரு சமுதாயத்தை நீங்கள் வழிநடத்தி வாயிலாக இருக்கணும். மணவெளி தவளக்குப்பம் தாமரைக்குளம் வீதிகளுக்கு 2024-25 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் 2வது தவணையில் அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. மேலும் டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள யாதவர் வீதி மற்றும் பெருமாள் நகருக்கு 2025-26 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் முதல் தவணையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 9 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜைகளில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் சுகுமாரன், ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி, நாகமுத்து, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி செயலாளர்கள் திருமால், ரமேஷ், மாணிக்கவேல், பழனி, பன்னீர்செல்வம், டிஎன் பாளையம் பகுதி நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் மனோகரன், சுகாதியா, சுகுமாரன், கிரிகரன், தேசிங்கன், முருகையன், தயாபரன், ஞானமூர்த்தி, சீனிவாசன், நாராயணன், சிலம்பரசன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 20 சிசிடிவி கேமராக்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வசதி தொடக்க விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் அர்பிதா தாஸ் தலைமை தாங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் கழக நிர்வாகிகள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தண்ணி குடி 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 சபத்தை பார்த்து நல்லா இருக்கா? புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியன் உளவாய்க்கால் பச்சை வாழியம்மன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த புதன்கிழமை விக்னேஸ்வர பூஜை, பந்தக்கால் முகூர்த்தம், காப்பு கட்டுதல், புதிய சுவாமி சிலைகளுக்கு கரிக்கோலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து மங்கள இசை, மகா பூர்ணாகுதி, நவகிரக ஹோமம், கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, யாகசாலை பிரவேசம், முதற்கால யாகசாலை பூஜை ஆரம்பம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக கோபூஜை, மூலிகை ஹோமங்கள், பட்டு வஸ்திர ஹோமங்கள் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றதைத் தொடர்ந்து யாத்ராதானம், கடம் புறப்பாடு ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள், கோவில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உளவாய்க்கால் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழாவும் வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்தநாள் விழாவும் முன்னிட்டு அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி அகில இந்திய முக்குளத்தூர் பாசறையின் நிறுவனரும் தலைவருமான சிற்றரசு தேவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் டாக்டர் நாராயணசாமி, உழவர்கரை சரவணன், என்ஆர் காங்கிரஸ் கோபி, ஓம் சக்தி ரமேஷ், என்எஸ் கலைவரதன், முத்தழகன், முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மேலும் அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை புதுச்சேரி மாநில தலைவர் ராம்குமார், மாநில செயலாளர் சங்கையதேவர், மாநில பொருளாளர் அழகர் தேவர், மாநில துணைத் தலைவர் கணேசன், மாநில இளைஞரணி தலைவர் சின்னராஜ், சக்திவேல், கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் ராம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தவிர முக்கிய நிர்வாகிகளாக ராமர், கழுவநாதன், சத்யராஜ், செல்வராஜ், சந்துரு, பீட்டர், கௌதம், பிரசாத், முத்து, டோனி ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் மகளிர் பிரதிநிதிகளாக செல்வி, சங்கையா, அகிலா, அரசு, சங்கீதா, அழகர் தேவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதோடு வீரத்தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தை சேர்ந்த பல நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதுடன் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு, புடவை மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. தேசிய தலைவர்களின் தியாகம் மற்றும் வீரத்தை நினைவு கூர்ந்து அனைவரும் மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் அகில இந்திய நுகர்வோர் கூட்டமைப்பின் தேசிய தலைவரும் மத்திய அரசால் பட்டம் பெற்றவருமான டாக்டர் அனந்த சர்மா தலைமையில் பாரத் யாத்ரா நுகர்வோர் விழிப்புணர்வு வாகனம் காரைக்காலுக்கு வந்தடைந்தது. தேசிய நுகர்வோர் தினமான டிசம்பர் 24 மத்திய அமைச்சகத்தால் புதுடில்லியில் இருந்து துவக்கி வைக்கப்பட்ட இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு பாரத் யாத்ரா பிரச்சார வாகனம் பல்வேறு மாநிலங்களை சுற்றி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் இன்று காரைக்காலுக்கு வந்துள்ளது. இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு யாத்திரை உலக நுகர்வோர் தினமான மார்ச் 15 நிறைவடைய உள்ளது.
இந்த பாரத் யாத்ராவின் மூலம் பல மாநிலங்களை சேர்ந்த பொதுமக்கள், மாணவர்கள், வணிக பெருமக்கள், நுகர்வோர் அமைப்புகள் உள்ளிட்ட அனைவரையும் நேரில் சந்தித்து அவர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதனை அறிக்கையாக மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அன்னை தெரசா நர்சிங் கல்லூரியில் நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை ஃபெட்காட் இந்தியா கன்சியூமர் மூவ்மெண்ட் நுகர்வோர் சங்கங்கள் கூட்டமைப்பின் புதுச்சேரி மாநில தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன், மாநில செயலாளர் சிவகுமார், ராஜதுரை, சுமதி, தெய்வானை, அருள், வீரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். வீடியோ சொல்றது எடுக்கிறவங்க மட்டும் கை சொல்லுங்க, கை காட்டுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில செயலாளர் சேகர் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பேருந்துகள், வேன்கள் மற்றும் கார்கள் மூலமாக வில்லியனூர் பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் மதுராந்தகத்திற்கு பயணம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர்கள் பாட்சன், முனியன், கலைவாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால், மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், அம்மா பேரவை செயலாளர் ராஜா, சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா, பொறியாளர் அணி செயலாளர் திரு ஞானகுமரன், விவசாய அணி செயலாளர் ரவி, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், நெசவாளர் அணி சிவகுமார் உள்ளிட்ட தொகுதி செயலாளர்கள் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் ஜனவரி 23ஆம் தேதி முதல் ஜனவரி 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அகில இந்திய வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனத்தின் அகில இந்திய தலைவர், மத்திய அலுவலகம், புதுடெல்லியை சேர்ந்த வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன பொதுச் செயலாளருமான வெங்கடேசன் புதுச்சேரிக்கு வருகை தந்தார். அவரது வருகையை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தேவநாயகம் பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் வருமான வரித்துறை கெசட்டட் அதிகாரிகள் சங்கம் இணைந்து அமைத்துள்ள ஜாயிண்ட் கவுன்சில் ஆக்ஷன் புதுச்சேரி சார்பில் உள்ளூர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் வெங்கடேசன் சிறப்புரையாற்றி ஊழியர்களின் உரிமைகள், கோரிக்கைகள், சங்க செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால போராட்ட திசைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன முன்னாள் செயலாளர் கோவிந்தன், தற்போதைய செயலாளர் தயாநிதி, புதுச்சேரி சரக தலைவர் அரவந்தன், வருமான வரித்துறை அதிகாரிகள், சங்க தலைமை அலுவலக உறுப்பினர் செங்குட்டவன், புதுச்சேரி வருமான வரித்துறை அதிகாரிகள், சங்க செயலாளர் கணேசன், புதுச்சேரி வருமான வரித்துறை ஓய்வூதியர்கள் சங்க மண்டல செயலாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வருமான வரித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் நிறைவாக புதுச்சேரி வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன பொருளாளர் பிரின்ஸ் அபிஷேக் நன்றி கூறினார். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் உள்ள ஆர். ரகுமான் மேல்நிலைப் பள்ளியில் இஸ்லாமிய வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றை பற்றிய கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர்கள் உருவாக்கிய பல்வேறு இஸ்லாமிய படைப்புகள் இடம்பெற்றன. கண்காட்சியில் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி வக்ஃபு வாரிய உறுப்பினர் ஜெனஃபா ஃபஷிலா ஃபாத்திமா சிறப்பு அழைப்பாளராகவும், வக்ஃபு வாரிய அதிகாரியும் மீன்வளத்துறை இயக்குனர் ஜனாப் முகமது இஸ்மாயில் மற்றும் வக்ஃபு வாரிய உறுப்பினர் ஜனாப் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டனர். மாணவ மாணவியர்களும் தங்கள் படைப்புகளை பற்றி விருந்தினர்களுக்கு விளக்கி கூறினர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளி தாளாளர் நிசார் அகமது அவர்களின் தலைமையில் முதல்வர் ஃபராக் கான், மேலாளர் முக்தார் அகமது, ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர்.
பாண்டிச்சேரி மிட்டவுன் ரோட்டரி சங்கம் சார்பில் கடந்த 40 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ரோட்டரி சங்கத்தின் முயற்சியால் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குருமாம்பேட் தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ஸ்ட்ரைவ் மற்றும் கோதி அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனம் மக்கள் பயன்பாட்டிற்கு சுகாதாரத்துறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மிட்டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் புதிய ஆம்புலன்ஸை இயக்குநர் செவ்வேலிடம் ஒப்படைக்கப்பட்டது. ரோட்டரி மாவட்ட கவர்னர் லியோன், கோதி அறக்கட்டளை தலைவர் சஞ்சய் கோதி, மாவட்ட கவர்னர் ஆனந்தன், சங்கத் தலைவர் விக்ரம், மாவட்ட ரோட்டரி அறக்கட்டளை தலைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வரும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கு முறையான சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், இத்துறையின் நலனை பாதுகாக்கும் அரசியல் கட்சிக்கே வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என்றும் ஆல் இந்தியா நெட்வொர்க் அசோசியேஷன் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் மனோகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது 100% வெளிப்படையான வெள்ளை நிற வணிகம் என்றும், இதில் கருப்பு பணத்திற்கு எந்த இடமும் இல்லை என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் நேரடி விற்பனை துறையில் தற்போது சுமார் 17 கோடி பேர் ஈடுபட்டு வருவதாகவும், இதில் 5 கோடி பேர் முழு நேரமாகவும் 12 கோடி பேர் பகுதி நேரமாகவும் பணியாற்றி தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் சுமார் 30 லட்சம் பேர் தனியார் போலி நிதி நிறுவனங்களால் ஏமாற்றப்பட்டு தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாகவும், அவர்களின் பணத்தை மீட்டு தருவதோடு MLM துறைக்கென தனி சட்டம் இயற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு ஆணையம் அமைக்க உறுதி அளிக்கும் கட்சிக்கே தங்களது ஆதரவு வழங்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பு வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்த முக்கிய முடிவை எடுக்கும் கட்டத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை ஒருமுகப்படுத்தும் தேர்தல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வரும் ஜனவரி 25ஆம் தேதி புதுச்சேரியில் ஆலோசனை கூட்டம் மற்றும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் கலந்து கொண்டு 2026 தேர்தல் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் 50வது ஆண்டு பொன்விழா நிறைவு மற்றும் 4வது மாநில மாநாட்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களின் எழுச்சிமிகு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி பெரியார் சிலை அருகிலிருந்து தொடங்கி காமராஜர் சாலை, அண்ணா சாலை வழியாக சென்று புசி வீதியில் அமைந்துள்ள கம்பன் கலையரங்கத்தில் நிறைவடைந்தது. தொடர்ந்து அங்கு பொது மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். மூத்த தொழிற்சங்க தலைவர் முருகன் வரவேற்புரையாற்றினார். சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், காரைக்கால் சம்மேளன கௌரவ தலைவர் ஜார்ஜ், ஆலோசகர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர் செங்கதிர், அலுவலக செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநாட்டில் மத்திய மகா சம்மேளனத்தின் தேசிய பொதுச் செயலாளர் யாதவ், தேசிய செயலாளர் வெங்கடேசன், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் விஜயகுமரன், BSNL ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், வருமான வரித்துறை ஊழியர்களின் சங்க சரக செயலாளர் கோவிந்தன், அனைத்திந்திய இன்சூரன்ஸ் ஊழியர்கள் சங்கத்தின் கோட்டை இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி நோக்க உரையாற்றினார். சம்மேளன துணை பொதுச் செயலாளர் லலிதா நன்றி கூறினார். மாநாடு பேரணி துவங்கிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஆலோசகர் அரசு ஊழியர் சம்மேளனம் முன்னிலை தோழர்கள் என் ஜவஹர் அமைப்பு செயலாளர் குமார் புதுச்சேரி மீனவம் காப்போம் மக்கள் இயக்க மாவட்ட பொறுப்பாளர் செல்வநாதன் தலைமையில் இயக்கத்தின் நிர்வாகிகள் சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பணியாற்றி வரும் உயிர்காக்கும் காவலர்கள் கடந்த 6 மாதங்களாக கௌரவ ஊதியம் வழங்கப்படாமல் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதன் காரணமாக அவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி மிகுந்த மனவேதனைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது உயிரை பணயம் வைத்து சுற்றுலா பயணிகளின் உயிரை காக்கும் இந்த ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள கௌரவ ஊதிய தொகையை உடனடியாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் உரிய அதிகாரிகள் கௌரவ ஊதியம் வழங்க ஆணையிட்டிருந்தும் அதனை செயல்படுத்தாமல் கோப்புகளை கிடப்பில் போட்டு வைத்துள்ளதுடன் மாநில மற்றும் மத்திய அரசாணைகளுக்கு எதிராக செயல்படுவதாக கூறப்படும் சுற்றுலா அலுவலர் பூபாலன் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட பொறுப்பாளர் செல்வநாதன், தங்கள் உயிரை பணயம் வைத்து சுற்றுலா பயணிகளின் உயிரை காக்கும் 32 லைஃப் கார்டுகளுக்கு 6 மாத கௌரவ ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இந்த கௌரவ ஊதியம் உடனடியாக வழங்கப்படாவிட்டால் மீனவ சமுதாயத்தினரையும் மீனவ பஞ்சாயத்தாரையும் திரட்டி சுற்றுலாத்துறை அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். கடந்த ஒரு வருடமாக லைஃப் கார்டு பணி செய்கிறோம். சுற்றுலா பணியாளர்களை பாதுகாப்பது, கடலில் குளிக்க வச்சு அவங்கள பத்திரமா கடலை பாதுகாத்து திரும்ப வீடு அனுப்புவது எங்களோட கடமை. கடந்த 6 மாதமாக இதுவரைக்கும் கௌரவ ஊதியம் என்று அழைக்கக்கூடிய சுமார் 50 லட்சம் ஒதுக்கி வச்சு புதுச்சேரி அரசாங்கம் அந்த பணத்தை எடுத்து ஊதியமாக கொடுக்க வேண்டியது மாநில துறையின் அமைச்சர் உத்தரவிட்டும் துறையின் செயலாளர் உத்தரவிட்டும் அதை அவமதிக்கும் விதத்தில் செக்ஷன் பார்க்கக்கூடிய அதிகாரி ஒருவர் கிடப்பிலே வச்சிருக்காரு. அந்த ஃபைலை இன்னமும் நீதித்துறைக்கு அனுப்பாமல் வச்சிருக்காங்க, டிஏடி அலுவலகத்துக்கு அனுப்பாமல் வச்சிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. மீனவம் காப்பு மக்கள் இயக்கம் சார்பாக உடனடியாக மாநில அரசாங்கம் தலையிட்டு, துறை அதிகாரிகள் தலையிட்டு செக்ஷன் பார்க்கக்கூடிய அந்த அதிகாரி மீது ஜிஓ என்ன சொல்லுது, 45 நாளுக்கு மேலே ஒரு ஃபைலை கிடப்பில் வச்சுருந்தாங்கன்னா அதை உடனடியாக வேலை செய்யணும், 250 பெனால்ட்டி போடணும் அந்த அதிகாரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் மாநில அரசாங்க ஜிஓவும் மத்திய அரசாங்கத்தோட ஜிஓவும் என்ன சொல்லுது அதன்படி நடவடிக்கை எடுக்கும்படி தாய்மையாக அமைச்சர் மற்றும் இயக்குநர் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த நபர்களுக்கு ஊதியம் வழங்க சொல்லி தாய்மையை கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பிரம்மோற்சவ ஆண்டு விழா ஜனவரி 15ஆம் தேதி திருமஞ்சனத்துடன் துவங்கியது. இதனையொட்டி தினமும் காலை சிறப்பு ஹோமம், திருமஞ்சனம், இரவு பல்வேறு விழா நடைபெற்று வந்தது. வாகனங்களில் சுவாமி வீதி முக்கிய நிகழ்வாக தேர்வீதி உலா மற்றும் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று படம் பிடித்து தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஜனவரி 25ஆம் தேதி மாலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. ஜனவரி 26ஆம் தேதி இரவு சுவாமிக்கு விடையாற்றி ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி பாலகிருஷ்ணன் மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர். புதுச்சேரி நேதாஜி மற்றும் ஓபிசி ஒப்பந்ததாரர் நலசங்கம் சார்பில் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் கௌரவ தலைவர் கார்த்திகேயன், தலைவர் பூபாலன், செயலாளர் பாலமுருகன், பொருளாளர் மனோகர், சட்ட ஆலோசகர் ஏழுமலை, தொழில்நுட்ப ஆலோசகர் எழிலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் செயற்குழு உறுப்பினர்கள் பழனிதாஸ், சிவக்குமார், முத்தாள், போர்மன்னன், சண்முகம், ஐயனார், ரவி, மெய்பாலன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த சமூக சேவகர் ராமு வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள நிலையில் தொகுதி முழுவதும் பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதியில் உள்ள பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என வாக்கு சேகரித்தார். மேலும் பொதுமக்களுக்கு குக்கர் உள்ளிட்ட பொருட்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் கலைவாணன், இளஞ்செழியன், தயாளன், நாகராஜ், ஆனந்தவேல் ஆகியோர் உடனிருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.